அதாவது ஒரு வயதான தகப்பனார அவன் பையன் கவனிக்கிறான். வயசு ஆக ஆக இவன் கவனிங்க, தனியாக அந்த தகப்பனாருக்கு பெட்ஷீட்டு, தட்டு, கிளாஸ் எடுத்து இவர் வீட்டுக்குள்ளே வந்தால் இவர் தீட்டு ஆயிரும், இது எந்த பொருளையும் தொடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வாசல்லையே அந்த மனுஷனை தகப்பனாரை படுக்க வைக்கிறான். அங்கே தான் அவர் இருக்கணும், உள்ளே வரக்கூடாது. இவன் இப்படி செய்ய செய்ய இவனுக்கு ஒரு பையன் பிறக்காம பாருங்க, அவனும் தனியாக எடுத்து வச்சிருக்கிறான். ஒரு பெட்ஷீட்டு, ஒரு தட்டு, ஒரு கிளாஸு. நீ ஏன்டா எடுத்து வைக்க கேட்டால் உனக்கு நாளைக்கு தேவைப்படும் அப்படிங்க. மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். நீங்க என்ன செய்யறீங்களோ அது திரும்ப உங்களுக்கு வரும். நீங்க உங்க அப்பா அம்மா மேல அன்பு செலுத்தீங்கன்னா உங்க பிள்ளைங்க உங்க மேல அன்பு செலுத்தும். நீங்க கணவன் மனைவி சந்தோஷமா இருந்தீங்கன்னா உங்க பிள்ளைங்க போகிற இடத்துல கணவன் மனைவியுமே ஐக்கியமாய் வாழும். நீங்க 2 பேரும் சண்டை போட்டீங்கன்னா உங்க பிள்ளைக்கு போகிற இடத்துல சண்டை போடும். நீங்க செல்போனுக்கு டிவிக்கு அடிமையாக இருந்தீங்கன்னா உங்க பிள்ளைகளும் செல்போனுக்கு டிவிக்கும் அடிமை ஆகும். நீங்க உங்க கணவருக்கு சோறு பொங்கி போடலைன்னா உங்க பிள்ளையும் சோறு பொங்கி போடாது. நீங்க உங்க மனைவி மேல அன்பு செலுத்தலைன்னா உங்களுக்கு பிறக்கிற ஆண் பிள்ளையும் அதே மாதிரி அன்பு செலுத்த மாட்டான். நீங்க அடிக்கிற மாதிரி அவனும் அடிப்பான். அல்லேலூயா. அதனால அந்த கேட்கிற வசனத்தின்படி நம்ம நடக்கிறவர்களா இருக்க வேண்டும்.